Welcome guys, welcome to Bonus Tree Max. Basic Max Part 12. Rational and irrational numbers. Rational numbers. Numbers which can be expressed in the form of P by Q where P and Q are integers, Q not equal to 0. Dear guys, note this point. P and Q are integers. P and Q only integers. Integers மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? Then irrational numbers. Numbers which cannot be represented in the form of P by Q where P and Q are integers, Q not equal to 0. P by Q formula represent பண்ண முடியல அப்படின்னா அது irrational numbers. Decimal representation. Decimal representation of rational numbers but two type of express பண்றோம். It has two type of decimal representation. First one is terminating or non-terminating but repeating. Repeating means recurring. Terminating na ending. Okay va? Rational numbers க்கு two type of decimal representation இருக்கும். Either terminate. ஒன்று அது end ஆயிடும். Otherwise non-terminating. End ஆகாது but the same time digits repeat ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? Decimal representation of irrational numbers. It has a non-terminating and a non-repeating decimal representation. Let's see this by some examples. First example, 7 by 8. 7 by 8. 7 by 8 நம்ம divide பண்ணும்போது we get the decimal representation 0.875. அதாவது 7 8ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 0க்காக டெசிமல் ஆட் பண்ணிக்கிறீங்க. என்ன கிடைக்கும்? 8 8 8 64. Balance 6. Add one more 0. 56. 5. We get remainder 0. 7 by 8 ஓட decimal representation 0.875. In this case, our decimal representation terminating, அதாவது end ஆயிடுச்சு. 3 digits ஓட end ஆயிடுச்சு. Then our second example 2 by 11. 2வை இப்போ 11ஆல் நம்ம divide பண்ணுறோம். Put 1 0 decimal 8 times 1 time 1 times 11 0 8 times again 2. இதே நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ again நமக்கு இந்த 1818 it goes on. இப்போ இந்த இடத்துல உங்களோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் டெர்மினேட் ஆகலை, அதாவது எண்ட் ஆகலை. பட் த சேம் டைம் டெசிமல்ஸ் ரிப்பீட் ஆகுது. இந்த 181818 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த மாதிரி டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இந்த கேஸில் எண்ட் ஆயிடுச்சு. இந்த கேஸில் நான் டெர்மினேட்டிங் பட் ரெக்கரிங். லைக் தி சேம் ஒன் மோர் எக்ஸாம்பிள் 15 by 4. 15 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3 4s are 12. 3 is remainder, add 1 0, put 1 decimal here. 7 4s are 28. 5 times. Here our decimal representation terminating. Then one more example 8 by 3. Here we divide 8 by 3. 6 3s are 18. 2. Same remainder வந்ததுன்னா நமக்கு அந்த டெசிமல்ஸ் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை 6 போட்டிங்கன்னாலும் இந்த ரிமைண்டர் 2 வந்துகிட்டே இருக்கும். அப்போது 2.666 இட் கோஸ் ஆன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ரிப்பீட் ஆகுது பட் எண்ட் ஆகலை. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு பேர் ரேஷ்னல் நம்பர். irrational numbers. Root P is irrational where P is prime number.
அது ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு வர்ற நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி இஃப் பி இஸ் ப்ரைம் நம்பர்னால் கன்ஃபார்மாக அது என்ன நம்பராக இருக்கும்? இராஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் √2, √3, √5, so on. Then our pi is irrational number. Then scientific number E is irrational number. Pi மட்டும்தான் irrational number, but 24/7 is rational number. Dear guys, note this point. 24/7 எழுதுனீங்கன்னா அது என்ன நம்பர் உங்களுக்கு? rational number. அதே பைன்னு எழுதுனீங்கன்னா அது irrational number. இப்போ √2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4142 இது போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல எந்த டிஜிட்ஸுமே ரிப்பீட் ஆகாது, பட் த சேம் டைம் எண்டும் ஆகாது. √3ஓட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் 1.73205 எக்ஸெட்ரா இது கோஸ் ஆன். √5 2.2360 இட் கோஸ் ஆன். இப்போ irrational நம்பர்ஸோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஓகேவா? ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் irrational நம்பர்ஸ். irrational நம்பர்ஸோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னா 2.10100 இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐடென்டிஃபை which of the following numbers are rational and irrational numbers. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அது நம்ம ரேஷ்னலாக இர்ரேஷ்னலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் 2/3. இது என்ன ஃபார்மில் இருக்குது? p/q ஃபார்மில் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் p and q both are integers. 2/3. 2, 3 ரெண்டுமே integers நம்பர்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் rational number. Then our second example √7. இந்த p/q ஃபார்மில் இருக்குல்ல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் √7 pன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட p/q என்னவாக இருக்கணும்? இன்டீஜர்ஸாக இருக்கணும். √7 இஸ் நாட் அ இன்டீஜர் நம்பர். இன்டீஜர்ஸ்னால் என்ன? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் தான் இன்டீஜர்ஸ். ஓகேவா? √7 இஸ் நாட் அ நெகட்டிவ் நம்பரும் கிடையாது, பாசிட்டிவ் ஹோல் நம்பரும் அது கிடையாது. √7 இஸ் மேலே p வந்து √7 இருக்கிறதுனால இது irrational number. Then 0. 0 is a rational number. p/q ஃபார்மில் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம 0வை எப்படி வேணாலும் எழுதலாம். 0/anything is 0. ஸோ இதை நம்ம p/q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். ஸோ 0 is a rational number. 1/√3. ஆஸ் வெல் இது வந்து PQ வந்து என்ன கிடையாது? Q is not an integer. P வந்து இன்டீஜர் தான், பட் Q என்ன கிடையாது? not an integer. So it is irrational. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ரூட்டே வரக்கூடாது. ரூட் வந்ததுன்னா அது irrational numbers. ஓகேவா? இப்போ 9. இப்போ 9 இருக்குது. 9ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஹோல் நம்பர். இப்போ 9 வந்து இன்டீஜர்ஸா ஃப்ராக்ஷன்ஸா அப்படின்னா கண்டிப்பாக 9 இன்டீஜர்ஸ் தான். ஸோ 9/1 எழுதலாம். இது இந்த p/q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் எல்லாமே நம்மளால் ரேஷ்னல் ஃபார்மில் எழுத முடியும். எல்லா நம்பர்ஸ்க்கும் டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 9 is equal to 9/1 எழுத முடியும். p/q ஃபார்மில் எழுத முடியறதுனால இது ரேஷ்னல் நம்பர். டியர் கைஸ், நோட் திஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் ஆல் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். எல்லா நம்பர்ஸ்க்குமே டினாமினேட்டர் 1. இப்போ √4. ரூட் வந்ததுனாலே இரேஷ்னல் நம்பர் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அது ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்கணும். இப்போ √4 எழுதிங்க. √4 எப்படி எழுதலாம்? நம்ம 2ன்னு எழுதலாம். ஸோ 2/1 p/q ஃபார்மில் நம்மளால் இந்த √4 ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ √4 இஸ் ரேஷ்னல். √4 மட்டும் கிடையாது, √25, √81,
ரூட் 100 இது மாதிரி ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாமே என்னது? ரேஷ்னல் நம்பர்ஸ். 0 is the additive identity of rational numbers. 0 கூட ஒரு ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டும் ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ 0 is the additive identity. 1 is the multiplicative identity. 1 into any rational number is equal to rational number. So 0 is the additive identity of rational number. 1 is the multiplicative identity of rational number. Rational numbers P by Q ஃபார்மில் இருக்கிறதுனால rational numbers எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸா அப்படின்ற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. rational numbers P by Q ஃபார்மில் தான் நம்ம எழுதணும். ஸோ எல்லா rational நம்பர்ஸும் நீட் நாட் டு பி ஏ ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் இன் P by Q ஃபார்ம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் நீட் நாட் டு பி ஏ ஃப்ராக்ஷன். பட் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ். ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் எல்லாம் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பராக நம்மளால் எழுத முடியும். ஏன்னா எல்லா நம்பர்ஸ்க்குமே டினாமினேட்டர் 1. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸை எப்படி நம்பர் லைனில் பார்க்கலாம். இப்போ 2/7 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க நம்பரை you put 0 here, you put 1 here. இது வந்து 0, இது 1. இந்த 1-ஐ 7/7 எழுதிக்கோங்க. அப்போ in between 6 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6. 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2/7 தான் மார்க் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் அவர் ரேஷ்னல் நம்பர். ஒன் மோர் எக்ஸாம்பிள் கைஸ். ஹியர் வி கேவ் 5. ஸோ புட் 0 ஹியர். 1 அதாவது 5/5. இங்கே டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை மேலேயும் கீழேயும் சேமாக வர மாதிரி, P அண்ட் Q போத் ஆர் சேம் நம்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க டினாமினேட்டர் தான் நீங்கள் இங்கே எழுதிக்கணும். இப்போ இங்கே 5 இருக்கா? இப்போ 5 4 இதோட ஒன்று கம்மியாக 4 இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். 1 2 3 4. ஏன்னா 5 ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. 1/5, 2/5, 3/5 அண்ட் 4/5. என்ன கேட்குறாங்க? 3/5 கேட்குறாங்க. இதுதான் நம்மளோட ரேஷ்னல் நம்பர். Then properties of rational numbers and irrational numbers. Rational and irrational numbers oda properties. Properties of rational and irrational numbers. First point, the sum, difference, product and quotient of any two non-zero rational number is rational number. ரெண்டு ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணாலும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும், ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும், டிவைட் பண்ணாலும் ரிசல்ட்டிங் ரேஷ்னல் நம்பர் தான். த சம் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இராஷ்னல் நம்பர் இஸ் அண்ட் இராஷ்னல் நம்பர். அதாவது ஒரு நம்பர் ரேஷ்னல், இன்னொரு நம்பர் இராஷ்னல். அது ரெண்டையும் நீங்கள் சம் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டிங் இராஷ்னல் நம்பர் தான். த ப்ராடக்ட் ஆஃப் எ நான் ஜீரோ ரேஷ்னல் அண்ட் இராஷ்னல் நம்பர் இஸ் அண்ட் இராஷ்னல் நம்பர். ஒரு நம்பர் ரேஷ்னல், இன்னொரு நம்பர் இராஷ்னலாக இருந்தால் ரிசல்ட்டிங் இராஷ்னலாக தான் வரும். The sum, difference, product and quotient of any two non-zero irrational numbers need not to be an irrational number. ஓகேவா? ரெண்டு நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போதும், டிஃப்ரென்ஸ் பண்ணும்போதும், ப்ராடக்ட் அண்ட் கோஷியன்ட் பண்ணும்போது ரிசல்ட்டிங் இராஷ்னலாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். √3 இஸ் அ இராஷ்னல் நம்பர். அகெயின் இன்னொரு நம்பர் √3 is an irrational number. இந்த ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது I get 3. 3 is a rational number. எப்பயுமே இது இப்படி இருக்காது. சப்போஸ் நான் √3 into √2 மல்டிப்ளை பண்ணும்போது I get √6. இது irrational.
ஓகேவா? நாட் ஆல்வேஸ். எப்பயுமே irrational தான் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் we get rational, sometimes we get irrational. ஓகே கைஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.